ஆன்மீக அன்பர் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிராணவாயு என்பது அதனுடைய அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து ஒரு அந்த வாயும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரையில தான் அதனுடைய வேலையை. அந்த ஏரியாவை தாண்டி அது இன்னொரு ஏரியாவுக்குள்ளார போக முடியாது. அந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற உறுப்புகளை வந்து அது வேலையா வந்து செயல்பட வச்சுக்கிட்டு இருக்கும் இந்த வாயு. அப்படி பார்க்கும்போது இந்த பிராண வாயுனுடைய எல்லை ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுக்கு தொப்புள் இருக்கு பாருங்க. இந்த தொப்புள்ள இருந்து இந்த தொண்டை, தொப்புளுக்கும் தொண்டைக்கும் நடுவுல இருக்கிற இந்த பகுதி. சோ இது என்ன செய்யுது அப்படின்னா, இந்த மூச்சு உள்ள இழுக்கிறதையும் வெளியே விடுற வேலையும் அங்க நடைபெறுவதற்கு இந்த பிராண என்ற வாயு தான் மெயின் ஒர்க். லங்ஸ், அதாவது நம்மளுடைய லங்ஸ் இருக்குது இல்லையா? மெயினா இப்ப இது வந்து எந்த உடல் உறுப்பை வந்து அது வந்து செய்துங்க வேலை செய்யுது? உங்களுடைய லங்ஸ், நுரையீரலை. ஆனா அதனுடைய ஏரியா எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா, இந்த தொண்டையில இருந்து அந்த பகுதியில தான் அது நுழையிற இடமே பாத்தீங்கன்னா, இந்த இடத்துலதான் அந்த நம்மளுடைய லங்ஸுடைய இது வந்து இங்கதான் அது ஓட்டை இருக்கும். உணவு குழாய் ஓட்டையும் இது வந்து கொஞ்சம் மேல கீழே இருக்கும், அவ்வளவுதான். அங்க ஒரு மூடி வேற பகவான் வச்சிருப்பாரு, உணவு வந்து உள்ள போகாத மாதிரி. அப்படியே ஒரு என்ன ஒரு டெக்னிக் பாருங்க பகவானுடைய படைப்புல. இறைவனுடைய அறிவோடலாம் நம்ம அறிவை வந்து ஒப்பிட முடியுமா? சரி. ஆகவே இந்த பிராண வாயுனுடைய எல்லை பகுதி எங்க இருந்து, தொண்டை பகுதியிலிருந்து தொப்புள் பகுதி வரையிலும் அது மெயினா இந்த மூச்சை வந்து உள்ள இழுக்கிறதையும் வெளியே விடுறதையும் அது செய்யுது. அதனுடைய உறுப்பு வந்து உங்களுக்கு என்ன உறுப்பு? நுரையீரல். அது அடுத்தது ரெண்டாவது வாயு பேர் என்ன? எழுதிக்கிட்டீங்களே, எழுதுனவங்க சொல்லுங்க. ரெண்டாவது வாயோட பேர் என்ன? அபான. ஆமா, இந்த அபானா நம்ம சாதாரணமா சில பேர் சொல்லுவாங்க அபான வாயு அப்படின்னுவாங்க. வாயு உடம்புல இருந்து பிரிஞ்சு போகும்ல, மலவாயு வழியாக அந்த வாயு பிரிஞ்சு போறத அபான வாயுன்னு சொல்லுவாங்க. அந்த வாயு அபான வாயு இதனுடைய இடம் வந்து எந்த இடம் பாத்தீங்கன்னா, அந்த மலவாய். அதுதான் அதனுடைய இடம் பாத்தீங்கன்னா, இந்த மலவாய் பகுதி இது. ஆனா அதனுடைய ஏரியா எங்கன்னா தொப்புள். இப்ப வந்து முதல்ல பார்த்தோம், தொண்டையில இருந்து தொப்புள் வரையில இருக்கிறது வந்து பிராணவாயினுடைய ஏரியான்னு சொன்னேன். இப்ப இந்த அபான வாயினுடைய எந்த ஏரியாவில இருந்து பாத்தீங்கன்னா, இந்த தொப்புள்ல இருந்து தொடங்கி இங்க மலவாய் வரையணும். அந்த ஏரியாக்குள்ள அது என்ன இருக்குது? கழிவு மண்டலம் தான் இருக்குது. பெருங்குடலும் சிறுநீர் குழாயும் சிறுநீர் அந்த பையும் அங்க இருக்குது. கரெக்டா? அந்த ஏரியா தொப்புளு கீழ் பகுதியில. அப்போ இந்த அபான வாயு அந்த என்ன பண்ணுதுன்னா, மலத்தை வந்து அது வெளியேற்றுகின்ற வேலையை, குடல்ல இருந்து அந்த மலத்தை வெளியேறுது பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே தள்ளிக்கிட்டு வரும். அந்த இந்த வாயுல சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா மல சிக்கல் ஏற்படும். சிறுநீர் வந்து சரியா பிரியாது. சோ இந்த இதை வந்து இந்த வாயுனுடைய வேலை என்னன்னா, குடல்ல இருக்கக்கூடிய மலத்தை வெளியே தள்ளுவது. அடுத்தது வந்து நீங்க சிறுநீரை, அந்த சிறுநீரக மண்டலத்தை இயக்குவது. யாராவது எந்த சயின்ஸ்லயாவது இதை சொல்லி இருக்கிறாங்க? இல்ல. அந்த சிறுநீர் பையில வந்து அடைப்பு இருந்தாலோ கல் வந்தாலோ அது என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து டாக்டர் போனா அதுதான் பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த அபான வாயு அது எங்க இருந்து வருதுன்னா, இந்த வாயு மண்டலத்துல இருந்து தான் அது உடம்புக்குள்ளார எடுத்துக்குது. அது பிரிச்சு அந்த தனியா அந்த வாயு எடுத்து அந்த பர்டிகுலர் ஏரியாவை வந்து அது இயக்க வைக்கின்ற ஒரு நுட்பமான பணியை வந்து அந்த வாயு வந்து உடம்பு மனித தேகத்துக்குள்ளார செய்யுது. அது நீங்க போய் லேபரேட்டரியில வச்சுன்னா அந்த வாயுவை நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஒரு வாயுக்கும் ஒரு பயன்பாடு இருக்கு. நீங்க லேபரை வச்சு அதை வந்து பயன்படுத்தலாம். இந்த வாயு வந்து மனித தேகத்துக்குள்ளார இருக்கிற மாதிரி பகவான் வச்சு. அடுத்தது மூணாவது வாயு என்ன சொன்னங்க? சமான. சொன்னா சமான வாயு. இப்போ இதனுடைய ஏரியா எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, சென்டர். இப்போ வந்து தொண்டையில இருந்து தொப்புள் வரையிலும் பிராணா, தொப்புள்ள இருந்து மலவாய் வரையிலும் அபானா. ஆனா இந்த சமானா என்பது இந்த தொப்புளுடைய பகுதி. அப்போ இந்த மேல இருக்கிற பகுதிக்கும் கீழே இருக்க பகுதிக்கும் இங்க
மையத்துல இருந்து கொண்டு இது என்ன வேலை செய்யுது? இதனுடைய வேலை என்னன்னா, அதனுடைய இடம் வந்து இதனுடைய தொப்புளை சுத்தி தான். அந்த தொப்புளை சுத்தியே இருக்கிற ஏரியா தான் அது. ரவுண்டு மாதிரி, ரிங்கு மாதிரி. இது வேலை என்ன செய்து பாத்தீங்கன்னா, இந்த பிராணவாயுனுடைய அந்த வாயுனுடைய இது வந்து இதுக்குள்ளார இயங்குகின்ற அந்த வாயுக்கும் பிராணவாயுக்கும் தொப்புள்ள இருந்து மலவாயு வரணும் அந்த இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த அபான வாயுக்கும் இடையில சரியான பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும். பாருங்க, அங்க ஒரு மேனேஜரை போஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு பகவான். இங்க மேலையும் கீழையும் ஏதாவது இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா இந்த வாயு அந்த ரெண்டு வாயுக்கும் தேவையானத அங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அங்க ஏதாவது குறைபாடு பத்தாக்குறை இருந்ததுன்னா இவரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. மேல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு, கீழே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாரு. இது பேலன்ஸா நடக்கணும். ஆனா நம்மளுடைய உணவு முறையில நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மூலமாக இந்த உடலை வந்து இயக்குகின்ற வேகத்தின் மூலமாக நாம வந்து ஒரு அந்த பேலன்ஸை தவறுற மாதிரி ஏதாவது உடம்புக்கு இயக்கம் என்பது நடைபெற்றால் இங்க குளறுபடி ஏற்படும். அது நீங்களா ஏற்படுத்திக்கிட்டாலும் சரி, அல்லது புறத்திலிருந்து அதுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி இந்த உடம்புல ஏதாவது பாதகம் ஏற்பட்டாலும் இது பாதிக்கணும். சரி, அடுத்தது 4வது என்ன வாய் சொன்னேன்? உதான. இதனுடைய ஏரியா பாத்தீங்கன்னா முதல்ல பார்த்தோம் இல்லையா, தொண்டையில இருந்து தொப்புள் வரணும் பார்த்தோம், தொப்புள் இருந்து கீழே மலவாய் வரணும் பார்த்தோம், அடுத்து தொப்புளுடைய ஏரியான்னு பார்த்தோம். இப்ப இந்த உதான என்னன்னா ஏரியாவே இந்த தொண்டை பகுதி. இந்த தொண்டை பகுதியில் என்ன இருக்குங்க? முக்கியமான வேலை என்ன நடக்குது? குரல் வலை இயங்கலைன்னா குரல் வலை தான், அவ்வளவுதான். சத்தம் சத்தம். ஆமா, ஒளி. அப்போ இந்த இந்த குரலே வந்து காற்று மூலமாக தான் உங்களுடைய டிஃப்ரெண்ட் நீங்க பாடும்போது வேற மாதிரி வருது குரல். இங்க பேசுற குரல் வேற, பாடுற குரல் வேற இல்லையா? இந்த பாடுறதுல ஏத்த இறக்கம், மெல்லிசு, தடிமனான குரல், மெல்லிய குரல், சன்னாக விதவிதமான அந்த தொண்டைகளை வந்து குரலை வந்து வளைச்சி நெளிச்சு சன்னமாக்கி தடிமனாக்கி கொடுக்கிறது எல்லாமே இந்த குரல் வலை தான். அப்போ இந்த குரல் வலையினுடைய இயக்கத்தை அது அந்த வாயு இல்லைன்னா, வாயுனுடைய வேலை இல்லைன்னா குரல் வலை இயங்காது. அந்த வேலைய இந்த உதான வாயு. அப்போ இந்த உதான வாயுனுடைய இருப்பிடம் வந்து குரல் வலை, அதனுடைய வேலையை குரலை வந்து இயக்குவது. 5வது வாயு என்ன சொன்னேன்? வியானா இல்லையா? வியானா தானே சொன்னேன். ஆமா, வியான. வா வா மறுபடியும் பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. வா போட்டு மேல புள்ளி வைங்கன்னு சொன்னேன். இங்கிலீஷ்ல எழுதிங்கன்னா வி போட்டு ஒய் போடுங்க, VYANA வியானா. தமிழ் எழுதுனா வா போட்டு மேல புள்ளி வைய, இவ்வு யானா தியானான்னு படிக்கணும். எழுதாது. ஆமா, வா மேல புள்ளி போடுங்க ஐயா, என்னையா படிப்பீங்க? அவ்வளவுதான் ஐயா. வியானா அது வந்து இவ்யானன்னு சொல்லுது அவசியம் இல்லை, அது சாதாரண வியானன்னு சொல்லுங்க. வியானன்னு சொல்லாம வியான அப்படின்னு சொல்லணும், அவ்வளவுதான். ஏன்னா தமிழ்ல வந்து நமக்கு அந்த எழுத்து இல்ல, என்ன பண்றது? அவ்வளவு பெரிய குறைபாடு இருக்கு. நம்மளுடைய தொன்மையான மொழியாக இருந்தோம், ஓசை எழுத்துக்களுடைய இது வந்து மிக குறைவா இருக்கு. ஓகே, சோ இதனுடைய வேலை என்னன்னு பார்ப்போம். இது நம்மளுடைய பாடியில ரத்தம் ஓடணும் இல்லைங்க, ரத்தம் ஓடணும் இல்ல. ரத்த ஓட்டம் என்பது அப்படியே ஸ்டாக்னண்டா அப்படியே ரத்தம் நிக்க முடியாது. இதயத்துக்குள்ளார இருந்து அது பம்ப் பண்ணி அது அப்படியே வந்து ரத்த குழாய்கள் மூலமாக மிக நுண்ணிய ரத்த குழாய் வரையிலும் அது காத்து அடிச்சாதானே ஐயா வெளியில போவோம் பிரஷரு. அப்போ இந்த ரத்த ஓட்டத்தை வந்து இயக்கி கொண்டிருக்கின்ற வேலையை அதே மாதிரி நரம்பு மண்டலம் இருக்கா, எப்படி ரத்த குழாய் மண்டலம் இருக்குதோ அதே மாதிரி நம்ம நரம்பு மண்டலம் இருக்குது. இந்த நரம்பு மண்டலம் வந்து 2 முக்கியமான வேலைகளை செய்யுது. ஒண்ணு, உறுப்புகளை வந்து இந்த நரம்பு மண்டலமே இல்லைன்னா நீங்க வந்து ஒரு அது என்ன சொல்லலாம், ஒரு கயிறு மாதிரிதான் அந்த உடம்பு இருக்கும், டிப்பாலாம் நிக்க முடியாது. இப்ப கயிறு வந்து நீ கையில் எப்படின்னா அது எப்படி வேணாலும் எப்படி வளைக்கிறீங்களோ அது மாதிரி வளைஞ்சிட்டு தான் நெளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கும். இந்த நரம்பு என்பது
இந்த திசுக்களோட சேர்ந்து அது ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கிறது மட்டுமல்ல, இந்த நரம்புகள் வழியாகத்தான் உங்களுடைய உணர்வுகள் அனைத்துமே மூளைக்கு எடுத்து செல்லப்படுவதும் மூளையிலிருந்து உறுப்புகளுக்கு எடுத்து செல்லுகின்ற வேலையும் நடக்குது. எப்படி எடுத்துட்டு போகுது சொல்லுங்க? என்ன அது என்ன ஒரு சயின்ஸ் அது? இப்ப நரம்புகள் தான் வந்து மூளைக்கு வந்து இப்போ ஒரு ஒரு முதுகுல வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல கண்ணில் பார்க்க முடியல, ஆனா ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு கொசு உட்காந்து கடிக்குது உங்களை. அங்க கடிச்ச உடனேயே அது உங்களுக்கு அந்த இடத்துல கடிக்குது. எந்த இடத்துல எக்ஸாக்டா நீங்க கண்ணில் பார்க்க முடியினாலும் கையை வந்து உங்களால கரெக்டா அந்த இடத்துக்கு முன்ன பின்ன கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் ஆனா உங்களை கரெக்டா அந்த இடத்துல வந்து உங்களால அதை லொகேட் பண்ண முடியற அளவுக்கு இது உங்களுக்கு தெரியும். இது அந்த இடத்துல இருந்து மூளைக்கு எப்படிங்க போச்சு? மூளை தானே அது அறிவிக்குது மைண்டுக்கு. என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது, இது எப்படி இது தெரிவிக்கப்படுது? இந்த இதுக்கு இந்த கொசு உட்கார இடத்துல இருந்து மூளைக்கு தெரிஞ்சு, மூளைக்கு தெரியப்படுத்தி, அது மனசு அறிஞ்சு, மனசு உடனே கொசு கடிக்குதுன்னு அதை உணர்ந்து அது என்ன பண்ணணும்னு ஒரு கட்டளையை மைண்டு கொடுத்து, அந்த மைண்டு கிட்ட இருந்து வாங்கின கட்டளைய நரம்புகள் வழியாக உறுப்புக்கு தெரிவிக்கப்பட்டு, கைக்கு தெரிவிக்கப்பட்டு, கை போய் அந்த இடத்துல அடி. இந்த விஞ்ஞானம் எப்படி நடக்குது சொல்லுங்க? இத்தனை விஷயங்கள் நடக்குது. ஆனா இது வந்து எதன் மூலமா நடக்குதுன்னா நரம்பு வழியாக தான் நடக்குது. அப்ப என்ன நடக்குது? நரம்பு அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து மூளைக்கு போய் அந்த இதை வந்து அனுப்புறதுன்றது, இந்த நரம்பு தொடர்பு இருக்குது அந்த இடத்துல இருந்து மூளையோட தொடர்பு. நிச்சயமா எல்லா நரம்புடைய நுனிகளும் மூளையோட தொடர்பு வந்து கனெக்ட் ஆகிதான் இருக்கு. ஆனா எப்படி வந்து இங்க வந்து மூளைக்கு அது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து அந்த நரம்புகள் வந்து எப்படி எடுத்து போச்சு? ரத்த குழாய் எடுத்துட்டு போலாது. நரம்பு தான். நரம்பு வந்து உடம்பு சுத்தமா அப்படி நெட்டு மாதிரி இந்த இலைகள்ல பாத்தீங்கன்னா, காஞ்ச இலைகள்ல பாத்தீங்கன்னா அந்த நரம்புகள்லாம் இருக்கும். அது மாதிரி ஹோல் பாடியில நம்ம நரம்பு இருக்குது. கண்ணுக்கு தெரியாத மயிரை வந்து நம்ம தலை முடிய விட வந்து சன்னமா இருக்கக்கூடிய ரத்த குழாய்களும் இருக்குது, நரம்புகளும் இருக்குது. என்ன நடக்குதுயா? யாராவது யூகம் பண்ணி சொல்லுங்க. இறைவனுடைய படைப்புல என்னென்ன விந்தைகள் வந்து மனித அறிவுக்கு நம்ம விந்தையா தெரியுது? அதெல்லாம் எப்படி அது நடக்குது? நரம்புகள் மூலமா தான் எடுத்து போடுது. அதுதான் நானும் சொல்றேன். நரம்பு எடுத்துட்டு போதுன்னா எங்க இருந்து இப்ப யார் தூக்கிட்டு போனது? அந்த இடத்துல இருந்து மூளைக்கு யார் தூக்கிட்டு போனதுன்னு கேக்குறேன். செல்ஸ் தான். செல்ஸா? அங்க இருந்து செல்லு உடனே மூளைக்கு போதா? நரம்பு வழியாக அப்படியே நடந்து போகுது, அல்லது வந்து ஒரு செல்லு வந்து அந்த இடத்துல எடுத்துட்டு போய் மூளைக்கு போடுச்சா? ரத்த ஓட்டத்தின் மூலமா ஆக்சிஜன் மூலமா தான் போகுது. ரத்த ஓட்டம், காற்று. ஓகே, சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சின்ன டச், இந்த செல்ஸ் வந்து டச்னு பேரு இல்லையா? 5 உணர்வு உறுப்புகள் ஒரு இருக்குது. ஒண்ணு வந்து கண்கள் மூலமாக வெளிச்சத்தை எடுத்துக்கிறது, ஓசையின் மூலமாக காது வாங்கிக்கிறது இல்லையா? வாசனை, துர்நாற்றமோ அல்லது நல்ல வாசனையோ அது வந்து மூக்கின் வழியாக உள்ள எடுத்துக்குது. அதே மாதிரி நாக்கின் வழியாக நீங்க சாப்பிட்றத காரமா, இனிப்பா, கசப்பா, துவர்ப்பா அப்படின்றது வந்து இந்த நாக்குல பட்ட உடனே அதுவும் எல்லாமே நரம்பு தான். கண்ணில் பாக்குறது கண்ணினுடைய நரம்புகள் வழியா போகுது. மூக்குல இருந்து அந்த இடத்துல இருந்து அந்த வாசனை உணரக்கூடிய நரம்புடைய நுனிகள் இருக்குது இல்லையா? எல்லாமே நரம்புடைய நுனிகள் தான் இருக்குது. இப்ப இந்த இடம் வந்து என்ன, டச்சு. அந்த தோல் பகுதியில அது அது கொசு கடிக்கிறதுக்கு முன்னாலே உட்கார்றது கூட உங்களால தெரியும். உட்காரும் போதே உங்களால ஃபீல் பண்ண முடியும், கடிச்சதும் தெரியும். அப்ப அந்த கொசு கடிக்கிற அந்த இடத்துல இருந்து அந்த உணர்வை அந்த இடத்துல இருக்க நரம்பு எடுத்துக்குது. இங்க ரத்த ஓட்டம்லாம் இல்லைன்னு முதலே சொன்னேன். எப்படி அப்படின்னா அதிர்வுகள். இப்ப நீங்க சுவாசம்னு சொல்றோம், அது வாசனைன்னு சொல்றோம். இப்ப வாசனை என்பது இந்த பிரபஞ்சத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லாமே அதிர்வுகளை கொண்டதுதான். அது அதிர்வலைகள் பேரு. எல்லாமே இந்த 5 உணர்வுகள் மூலமா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நரம்புகளில் அது அதிர்வுகளை உண்டாக்குகிறது. இந்த அதிர்வுகள் தான் அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்த உடனே அந்த பர்டிகுலர் நரம்புல இருந்து அதிர்வுகள் உண்டாக்கப்படுகிறது. அந்த அதிர்வுகளை வந்து நீங்க அளக்கிறதுக்கோ காண்பதற்கான கருவிகள் வந்து இல்லை.
அது எப்படி அதிர்வு உண்டாக்குது? அது கொசு உட்கார்ந்தது கடிச்சது இல்ல, அது உட்கார்ந்ததுன்னே அது அதிர்வுகள் உண்டாக்குறது. அது கடிச்சதுக்கு அப்புறம் அது வலி என்ற வேறு விதமானையும் ஒன்று அனுப்பி அதுவும் வந்து மூளைக்கு வந்து தெரிவிக்கப்படுகிறது. அதுவும் நரம்பில் ஏற்படுகின்ற அந்த அதிர்வுகள் தான். அதிர்வுகள்னா தட்டினாதான் அதிர்வுன்றது கிடையாது. இந்த ஐந்துமே இந்த நரம்புகள் அதிர்வுகளை உண்டாக்குகிறது. அது ரொம்ப சட்டலான அதிநுண்மையான அதிர்வுகள். இந்த சயின்ஸ் வந்து இது பேரு அதிர்வுகள் தான். அதிர்வலைகள் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. வேற யாரும் தூக்கிட்டுலாம் போல, இங்க தட்டின உடனே அந்த அதிர்வானது அந்த பர்டிகுலர் நரம்புல அதிர்வுகள் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்து அதை டிரான்ஸ்மிட் ஆகி மூளையினுடைய பர்டிகுலர் இடத்துக்கு போன உடனே அங்க வந்து அது உணரப்பட்ட உடனே அடுத்தது மைண்டோட தொடர்புடையது தான் இந்த மூளையை வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த மைண்ட் வந்து கண்ணுக்கு தெரியாம இருக்குன்னு சொன்னேன். ஆனா கண்ணுக்கு தெரியாதது இந்த உடம்புல நடக்கிறது எப்படி வந்து மூளைக்கு தெரிவிக்கப்படுதுன்னா, அந்த மூளைக்கு போனோம்னா அங்கிருந்து வேறு விதமான அதை சிம்பத்தட்டிக் வேவ்ஸ் சொல்லுவாங்க. கொத்த அதிர்வலைகள், ஆனா சேம் இல்லை, வேறு விதமாக அலைகள், ஆனா மனதில் உணரக்கூடிய அளவுக்காக அது மாற்றி அமைக்கப்படுகிறது. அதே அந்த அதிர்வுகள் அதை மைண்ட் வந்து பண்ணும். டைரக்டா இங்க தொடர்ந்து மைண்ட் தெரியாது. அது மூளைக்கு தெரிவிக்கப்பட்டு மூளையிலிருந்து அங்க வந்து அந்த அதனுடைய அதிர்வுகள் வேறு விதமாக வெளியாக்கப்பட்டு மனதிற்கு செலுத்தப்படுகிறது. அப்போ இந்த நரம்பு வழியாக எப்படி போகுதுன்னா அங்க ஏற்படுகின்ற அதிர்வுகள் மூலமாக. அப்போ இந்த வியான வாயு என்பது ரத்தம் வந்து ஓடுகின்ற வேலையும் அது பார்த்துக்குது. நரம்புகளினுடைய அதிர்வு அலைகளை அது கரெக்டா எடுத்துட்டு போற வேலையும் அதுதான் பார்த்துக்குது. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியாது, பட் இதுதான் சயின்ஸ். ஆகவே இந்த ஐந்தாவது வாயு இந்த வியானா, அதனுடைய வேலை என்னங்க? ரத்த ஓட்டத்தை பராமரிக்கணும், அதை ஓட செய்யணும். அப்போ அது நீங்க தண்ணி ஓடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரெஷர் வேணும். அந்த ப்ரெஷர் தான் ஓடும். ப்ரெஷர் இல்லைன்னா ஒரு இடத்துல ஸ்டாக்னண்டா நிற்கும். இந்த நரம்புடைய இந்த பணியை செய்வது வியானம். ஓகே, இப்போ வந்து அகவாய்க்குள் 5. இது வந்து உடம்புக்கு அகத்துக்குள்ளாக இருக்கிற உறுப்புகள் எல்லாமே எப்படி இது வேலை செஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது இன்னும் மீதி 5 வாயு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதை எழுதிக்கங்க. இப்ப நாக, அடுத்தது கூர்ம, அடுத்தது கிருகர, கிரு கிரு இக்கு கிரு கர, அடுத்தது 4வது தேவதத்த. ஓகேவா? தேவதத்த. 5வது தனஞ்சயா. யாரோ ஆள் பேர் மாதிரியே இருக்கு இல்லைன்னா, தேவதத்தா தனஞ்சயன்றெல்லாம் ஏதோ மனிதர்களுக்கு வைக்கிற பேர் மாதிரியே இருக்கு. ஓகே, இந்த 5 வாயுக்கள் இது புற வாயுக்கள்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்த புறத்தோடு தொடர்புடையதாக அது. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல 5 பார்த்தோம். இதெல்லாம் அகத்துக்குள்ளார எப்படி வேலை ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றது பார்த்தோம். இப்ப புறத்தில வந்து அத எப்படி வந்து தொடர்பு கொள்ள, இந்த உடம்ப வந்து புறத்துல எப்படி தொடர்பு கொள்ள வைக்கிறது, புறத்துல தெரிகிற மாதிரி செயல்கள் எப்படி நடைபெறுகிறது அப்படின்ற இதை வந்து நம்ம பார்க்கின்ற பொழுது, நீங்க இந்த நாக என்ற வாயு என்ன பண்ணுதுன்னா, இப்ப நாகான்னு சொன்னா பாம்புன்னு பேர் தெரியுமில்ல? நாகன்னா பாம்புன்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த இந்த நாக என்றது அந்த வாயுனுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த நாகப்பாம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அதை ஏதாவது தொட்டீங்க அப்படின்னா சர்ன்னு அப்படி எப்படி படம் எடுக்கும். அப்படி கீழே போயிட்டு இருக்கும், படுத்துட்டு இருக்கும். நீங்க அதை டச் பண்ணாவோ அல்லது ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணா உடனே அது என்ன பண்ணும்? அப்படியே மேல வந்து உடம்பையும் மேல தூக்கும். அது மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா, அது வந்து படம் இப்படி எடுக்கும், அப்புறம் மறுபடியும் கீழே போட்டும். அது மாதிரி இந்த நாகத்தினுடைய வேலை அது ஞாபகம் வச்சுங்க. நாக பாம்பு வந்து ஞாபகம் வச்சுங்க. அது என்ன பண்ணும்? இப்படி மேலே எழுச்சி நிற்கும், அப்புறம் கீழே படுத்துக்குது. அது மாதிரி இந்த உடம்புடைய பகுதிகளை, இப்ப நம்ம கை இருக்கு இல்லையா, இந்த கையை வந்து நம்ம நீட்டுறோம், மடக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த உடம்பு பகுதி நீட்டுவது என்பது ஒரு செயல், மறுபடியும் மடக்கிக் கொள்வது இன்னொரு செயல். இதுவும் நீட்டுறதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை.
இது நீட்டுறது, இது மடக்கிறது. அப்போ அதே மாதிரி காலை நீங்க மடக்கிறது, காலை நீட்டுறது. அப்போ இது மாதிரி இந்த அதாவது எக்ஸ்டெண்ட் பண்றது, கான்ட்ராக்ட் பண்ணிக்கிறது. இந்த நீட்டுகின்ற வேலை, கையை நீட்டுறது, காலை நீட்டுறது, உடம்ப வந்து ஸ்ட்ரெச் பண்றது. ஸோ இந்த மாதிரி அந்த நீட்டுகின்ற இது. அதே மாதிரி எதையாவது நீங்க ஒரு பொருளை வந்து எரியறதுக்கு பயன்படுத்துறீங்க கைய. அப்போ எதையாவது தூக்கி எரியிறோம் அப்படின்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த நாகம் என்ற இந்த வாயு தான் அந்த வேலையை செய்வதற்கு உதவியா இருக்கிறது. இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா கையை தூக்க முடியல, விசிற முடியாது, இதெல்லாம் சொல்றாங்கன்னா இந்த வாயு வந்து அங்க சரியான இதுல வந்து ஏதோ நம்ம உணவு கோளாறு மூலமாகவோ அல்லது ஏதோ நம்ம பயிற்சிகள் ஏதாவது உடற்பயிற்சி செய்ததன் மூலமாகவோ அது வந்து பாதிக்கப்படுற மாதிரி ஆயிப்போச்சுன்னா அந்த வாயுக்கள் வந்து வேலை செய்யாத மாதிரி போயிடும். ரெண்டாவது, ஐந்து ஐந்து புறவாய்க்கள்ல ஒண்ணு நாகன்னு சொன்ன, ரெண்டாவது கூர்மா. கூர்ம அவதாரம் அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கூர்ம அவதாரம்னா என்ன? கூர்மன்னா ஆமை. இப்ப கடவுள் வந்து 10 அவதாரத்துல வந்ததாலாம் புராணங்கள்ல சொல்லுவாங்கல்ல. அவர் மொத்தமே 10 அவதாரம் தான். அது எல்லாமே பாத்தீங்கன்னா வாழுகின்ற உயிரினங்களாவே இருக்கும். மீதி உயிரினங்கள்லாம் வேற யார் அவதாரம் எடுத்தாங்கன்னு தெரியாது. நாம் அதை பத்தி யோசனையும் பண்றது இல்லை. அதுக்கு ஒரு கதை வேற எல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. எல்லாமே அவதாரம். இந்த பிரபஞ்சத்துல என்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவருடைய அவதாரம். எதையோ சொல்வதற்கு இப்படி எல்லாம் கதையை சொல்லி எதையோ ஒரு கருத்துக்களை வந்து இது பண்ணி விட்டாங்க. அது நம்மளுக்கு இப்ப அவசியம் இல்லை. ஆகவே கூர்மை என்றால் ஆமை. ஆமை என்ன பண்ணுங்க, நாகம் வந்து படுத்துக்கிட்டு இருக்கும், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே படம் எடுத்து அப்படியே நிற்கும். ஆமை என்ன பண்ணும், அவங்க டிஸ்டர்ப் பண்ணா அப்படியே கை, காலு, தலை எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கும் இல்லையா? அப்போ இந்த பேரை வச்சு நீங்க இந்த உடல்ல நீங்க இப்ப நீட்டுகின்றத உள்ள இழுத்துக்கிறது, அதாவது சுருக்கி கொள்ளுகின்ற இந்த வேலை பார்த்தீங்கன்னா தனியா வேற வாயு தான் வேலை செய்யுது. அந்த வாயுனுடைய பேர் கூர்ம. மூணாவது, இது வந்து புறவாயுக்கள் 5ல மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கிருக்கரன் சொன்னேன். இது என்னன்னா கொட்டாய் விடுறோம் பாத்தீங்களா? கொட்டாய் விடுவோம் எல்லாம் நிறைய பேர். இந்த கொட்டாய் விடுவது என்பது அது இந்த கிருகர் என்ற வாயு. இந்த வாயு தான் நீங்க கொட்டாய் விடும்போது அந்த கொட்டாய் விட வைக்கிறது இந்த வாயு தான். அடுத்தது என்ன சொன்னேன்? தேவதத்தா சொன்னேன் இல்லையா? தேவதத்தா. தேவதத்தா என்ற அந்த வாயுனுடைய வேலை என்னன்னா, நமக்கு வந்து தண்ணிக்கு குடிக்கணும்ன்ற தாகம் எடுக்கும். அடுத்தது பசி எடுக்கிற ஃபீல் வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணியை குடிக்கணும், உணவை சாப்பிடணும், உள்ள வந்து தண்ணியை ஊத்தணும், சாப்பாடு உள்ள போடணும். இந்த உணர்வை வந்து இது இந்த தேவதத்தான்ற வாயு வேலை செய்யலன்னா தண்ணி தாகமும் அவ்வளவா எடுக்காது, பசியும் எடுக்காது. சில பேர் பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு தோணாது. கேட்டா பசிக்கல, எப்பா இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடுங்கண்ணா, பசிக்கவே இல்லையம்மா. ஸோ ஃபங்க்ஷன் வந்து சரியா நடக்கல. கரெக்டான நேரத்துக்கு பசி எடுக்கணும். அப்ப அந்த டைஜஸ்ட் சிஸ்டத்துல நீங்க போதிய அளவு தண்ணியும் எடுத்துக்க முடியல, போதிய அளவு உணவும் எடுத்துக்க முடியல. இது சரியா உங்களுக்கு பசியும் தாகமும் சரியா எடுக்கல அப்படின்னா இந்த தேவதத்தான்ற வாயு தான் அந்த வேலையை கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ணுது. கடைசியா 10வது வாயு அல்லது புறவாயுக்கள்ல 5வது வாயு தனஞ்சயா. இந்த தனஞ்சன்ற வாயு என்ன வேலை செய்யுது மனிதனுக்குள்ளாருன்னு பாத்தீங்கன்னா உங்களை தூங்க வைக்கிறதுங்க. அதே மாதிரி மயக்கம். மயங்கிறது வந்து உறக்கத்திலேயே அது ஒரு வகையான உறக்கம் தான். இந்த உறக்க நிலையில வந்து 3 வகையாக எடுத்துக்கலாம். ஒன்று மயக்க நிலை. இது வந்து பாதி உறக்கம்னு சொல்லலாம். டீப் ஸ்லீப் இல்ல, ஆனா மயக்கமா இருக்கிறதும் பாத்தீங்கன்னா தூங்குறது மாதிரி தான் இது, அது ஒரு தன்மை. அடுத்தது தூங்குறவங்க முழிச்சுக்குவாங்க, மயக்கமா இருந்தாலும் மறுபடியும் சுய உணர்வுக்கு வந்துடுவாங்க. ஆனா திரும்ப சுய உணர்வுக்கே வராம பர்மனண்டாவே தூங்கி போறது.
அந்த பேரு, அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? மரணம். ஆனா அதுவும் உறக்க நிலைதான். இந்த உடம்ப அது உறக்க நிலையில வச்சிட்டு இருக்கும். அது நீங்க ஆர்டினரியான தூக்கத்துல வச்சிட்டு இருக்கிற வேலையும் அதுதான் செய்யும். மயக்கமா இருக்கும் போதோ அந்த இதுதான் அது செய்யும். மறுபடியும் திரும்ப உணர்வுக்கே வராத மீளாத உறக்கத்துல வச்சிருக்கிறதோ இதே வாயு தான் செய்யும். இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த தனஞ்சய வாயு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அது தூங்க வைக்கின்ற உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸையும் அது அழுகி போய் மண்ணோடு மண்ணா போற வரையிலும் எல்லா செல்லையும் அது வந்து தூங்க வச்சுட்டு தான் இருக்கும். இந்த வேலையை செய்யறது தனஞ்சயா. ஓகே. இப்ப நம்ம இந்த 10 வாயுக்களை வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 வாயுக்கள்ல உடல்ல ஏதேனும் ஒரு குறைபாடு ஏற்பட்டாலும் இல்லையா, அப்போ இந்த வாயுக்கள் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். இறப்பு என்ன சொன்ன உயிராற்றல் என்பதே அதுதான். இது 10 வாயுக்களும் கரெக்டான ஒரு பேலன்ஸ்ல இருக்கிறவர்களும் உயிராற்றல் உள்ள இருக்கும். அதாவது உடம்ப விட்டு அது வெளியில போகாது. நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கும் நான் முதலே சொன்னேன், உயிராற்றல் என்பது வேறு, ஆன்மா என்பது வேறு. குழப்பிக்காது. நிறைய பேரு ஆன்மா என்பது உயிர் என்பது ஒன்றுதான். இல்ல. அதனாலதான் சொன்னேன், மூக்கை பிடிச்சி அடிச்சுக்கா நீங்க வந்து ஆன்மாவை பிடிச்சி அடிச்சீங்க இல்லையா, மூக்கையும் வாயும் அடைச்சிங்க காத்து போகாம அப்படின்னா அவ்வளவுதானே. மரணம் ஏற்படுதா ஏற்படலையா? ஆன்மாவை இறந்து போது இல்ல, உடம்பு வந்து செயலற்று போயிடும், அவ்வளவுதான். அப்பயாகவே உயிராற்றல் என்பது உயிர் என்பது இந்த 10 வாயுக்கள் சேர்ந்ததுதான் நம்ம உயிராற்றல்னு சொல்லுவோம். இது இந்த சமநிலை போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மா ஒரு ஷார்ட்டா நீங்க பாத்துங்க. இப்ப உடல்ல ஏதோ ஒரு குறை, அடிபட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அதுல வந்து நிறைய ரத்தப்போக்கு வெளியே போயிடுச்சு, ரத்தம் வெளியே போயிடுச்சு. இப்ப ரத்த ஓட்டத்தை வந்து தேவையான அளவு வந்து அது கரெக்டா அது மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். எங்கேயோ ரத்தம் லீக் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவு லீக் ஆகி போய் அதை வந்து மறுபடியும் உடம்புக்குள்ளாத அந்த தேவையான அளவு கொடுத்துட்டோம்னா அதை வந்து வெளியே போறதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, போதிய அளவு இருந்ததுனாக்கா அது குறிப்பிட்ட இது வரணும், மறுபடியும் வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள. இது போல இப்ப என்னென்ன உறுப்புகள் என்னென்ன இதை பார்த்துக்குதோ அந்தந்த உறுப்புகள் ஏதோ ஒரு காரணத்தினால உடல்ல அந்த அது வந்து பாதிப்பு ஏற்பட்டாலும் இப்ப என்ன நிலைப்படும்? இந்த பிராண சொன்ன இல்லையா, பிராண வந்து இந்த தொண்டையில இருந்து தொப்புள் வரணும், தொப்புல இருந்து மலவாய் வரணும், அப்பான இருக்குது. இப்ப இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இந்த வாயுக்கள் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ இந்த பிராண வாயுவும் அபான வாயு என்ன பண்ணா அது தன்னுடைய பலத்தை இழந்துடும். அந்த மாதிரி அந்த பேலன்ஸ் ரெண்டும் வந்து சரியான அளவுல இல்லாத வந்து பணி செய்ய முடியாம அங்க தடை ஏற்பட்டு விட்டால், இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற அந்த தொப்புள் பகுதியில் இருக்க இந்த சமான வாயு இருக்கு இல்லையா, இந்த சமான வாயு வந்து இதை ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு வரையிலும் அது பேலன்ஸ் பண்ணலாம். அதை பேலன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு குறைபாடுகள் உடம்புல ஏற்பட்டு போச்சுன்னா அப்ப என்ன நடக்கும்? இந்த இணக்கத்தை ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன நடக்கும்னா, இந்த ஏன்னா அதை பேலன்ஸ் பண்றது வந்து தொப்புள் பகுதியில் இருக்கிற அந்த பகுதி. இப்போ தொப்புள் பகுதியில் இருக்கிற இந்த சமான வாயு, அதே மாதிரி இந்த குரல் வலை சொன்னீங்க, குரல் வலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாயுக்கு நடுவுல என்ன ஆகும்னா, ஒரு உடம்புக்குள்ளாரியே ஒரு மூவ்மெண்ட் நமக்கு தெரியாது, அது எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு தெரியாது. ஏன்னா இங்கேயும் குறை இருக்கு, இங்கேயும் குறை இருக்கும் போது இந்த நடுவில் இருக்கிறதுக்கும் அதுக்கு மேல இருக்கிற ரெண்டுக்கும் நடுவுல மேல அது இருக்குது, ரெண்டுக்கும் மையத்தில் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து என்னன்னா இதை பேலன்ஸ் பண்ணுது. அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இந்த காற்றானது அது மூவ் ஆகிட்டே இருக்கும் உடம்புக்குள்ள. அந்த நேரத்தில் நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, என்னமோ பண்ணுது உடம்பு, என்னன்னு சொல்ல தெரியாது. அப்போ அந்த அந்த இந்த ஒரு பேலன்ஸ் இல்லாம போகும்போது இந்த 3 வாயுக்கள் என்ன ஆகும்னா, எது பிராணவாயு, அபான வாயு, சமான வாயு என்ன ஆகும்னா, இதை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தது என்ன ஆகும்னா, அது எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆயிடும், 3 ஒன்னா இணைஞ்சிரும். அப்போ 3 சேர்ந்து ஒரே வாயுமா மாறுனுச்சுன்னா கதை என்ன ஆகும் உடம்புக்கு?
அது உடனே என்ன ஆகும்? உதாரணமா தாக்கும். அந்த இடத்துக்கு போவோம். ஏன்னா இது 3 சேர்ந்தோடனே அதோடைய பேலன்ஸ் பலம் அதிகமாகும் போது அடுத்தது உதாரண வாயு அதோட போய் இதாகும் போது, அப்போ உங்களுடைய உதாரண வாயுடைய வேலை என்னன்னு சொன்னேன்? தொண்டை பகுதி, குரல் வலை இல்லையா? அப்ப அந்த குரல் வலை இவங்க குரல்ல வந்து பேச முடியாத மாதிரி ஒரு நிலைமை. பேசக்கூட முடியாது, என்னன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு நீங்க அப்படியே ஒரு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சொருவிக்கிட்டு தொண்டை வந்து பேசி உங்களால வெளியில சொல்ல முடியாத மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். சோ இந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு இதான ஒண்ணு அது ஒரு இடத்துக்கு இன்னொரு இடமும் மாறி 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 அது கொலாப்ஸ் ஆன உடனே அந்த நிலையில தான் உடம்பு என்ன ஆகுதுன்னா அப்படியே ஒரு மூச்சு ஆன மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, கீழே விழுந்துடுறாங்க. இப்ப என்ன பண்ணுது, இந்த தனஞ்சயன்ற வாயு என்ன பண்ணிருக்கும், அது அவங்கள மயக்க நிலையிலையோ அல்லது ஆரம்பத்துல ஒரு மயக்க நிலை மாதிரி தெரியும், இந்த மாதிரி இம்பேலன்ஸ் ஏற்படும் போது பாடியில. இது வந்து வயோதிகத்தின் காரணமாகவும் உடல்ல பாதிப்பு ஏற்படுதுல்ல. நம்ம அடிபட்டு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆகுறது மட்டுமல்லாம வயோதிகத்தாலும் எல்லா உறுப்புகள் உடல்ல இருக்கிற உறுப்புகள் வயதாக 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 பலம் இழந்துரும். ஒரு பகுதியும் ஏதாவது ஒரு பகுதி முதல்ல வந்து அதனுடைய பலத்தை இழக்கும். இப்போ அந்த பலத்தை இழக்கிற போது அடுத்தது வந்து இன்னொரு பகுதியில் இருக்கிறது அந்த வாயு வந்து அந்த பாதிப்பு ஏற்பட்ட அந்த இடத்துக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதான் அந்த கொலாப்ஸ் ஆகுறதே. இந்த உயிர் பிரிகின்ற தருவாயில இந்த ஒரு ஒரு இது நடந்துச்சுன்னா இது கடைசியில் முடிவு என்னாமோ உறங்க வைக்கிற வேலைய அது தனஞ்சயா வந்து அது கையில எடுத்துக்கும். மற்றதெல்லாம் இந்த பாடியை விட்டு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, சாதாரணமா 9 ஓட்டை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மூக்குல 2 துவாரம், தொண்டையில காதுல 2 துவாரம், இப்படி எல்லா துவாரங்கள் வழியாகவும் அந்த அந்த இது வந்து வெளியேறது தெரியாது. காற்று உடம்புக்குள்ள உள்ள பூந்து கொலாப்ஸ் ஆன காற்றுக்கள் வந்து மூக்கு வழியா தான் வெளியே போகணுன்றது இல்லை, இந்த வழியாகலாம் அது வெளியேறிடும். அதனுடைய நிலைமை தான் நம்ம என்ன சொல்றோம், மரணம்னு சொல்றோம். ஆகவே இந்த 10 வாய்க்கள் சேர்ந்து இது உயிராற்றலாக இருக்கிறது. உடம்புக்குள்ள இத்தனையும் வந்து இது வேலை செய்து சொன்னோமா. இப்ப பிராணயத்துக்கு வரணும். இப்பதான் நம்மளுடைய மெயின் பாயிண்ட். ஏன்னா இவ்வளவு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். பிராணாயாமத்தை பத்தி நம்ம பேசும்போது இது வந்து மூச்சு பயிற்சின்றது முதல்ல தப்பான சென்டென்ஸ். அந்த வார்த்தையே வந்து இது வந்து யோகா அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய இது. அஷ்டாங்க யோகம் என்ற ஒன்று இல்லைன்னா பிராணாயாமம் என்ற சொல்லே உலகத்துல இல்லை. ஆனா அதுல இருக்கிற ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டு அதை மூச்சு பயிற்சின்னு தனியா எடுத்து ஏதோ ஒரு பயிற்சி மாதிரி சில பேருக்கு சொல்லி கொடுத்து மனித குலத்துக்கு ஆபத்தை வலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அது விஷயம் என்னன்னு தெரியாம. ஸோ நாம மெயினா இதை பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பிராணாயாமத்தினுடைய பகுதி மணி வந்து 22. ஓகே, மெயினா சில விஷயங்கள், ஏன்னா இதோட தொடர்ச்சி வந்து நம்ம அடுத்த வழியும் பார்க்கணும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. இப்போ ஒரு பக்கத்துல உயிராற்றல் பத்தி பேசணும், இன்னொன்னு சுவாசத்தை பத்தி தொடக்கத்தில் நான் சொன்னேன். உள்ள இழுக்கிறது வெளியில போறது அது மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா உள்ள போகும்போது எத்தனை வாய்க்கள் அது வந்து உள்ள எடுத்துக்குது, எத்தனை வாய்க்கள் இப்ப அது உள்ள இழுக்கிற காற்றுக்குள்ள எத்தனை வாய்க்கள் இருக்குது, அது உடம்புல என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்ப வெறும் இந்த பிராண இது இருக்கு இல்லையா, மூச்சு உள்ள இழுக்கிறது வெளியே இருக்கிறத பார்க்கும்போது இந்த சுவாசத்துக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கு, மனித மனது. இதுதான் இங்க பிராணாயாமத்துல மிக முக்கியமான ஒரு பங்கு. இப்ப உங்களுக்கு எளிமையா புரியறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க வந்து ஒரு ரோட்ல வந்து இருட்டா இருக்கு, நீங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அந்த போற வழியில ஏதோ 2 நாய்ங்க படுத்துக்கிட்டு இருக்குது. இருட்டுல நீங்க போறத பார்த்து அந்த நாய் உங்களை பார்த்து குலைக்குது, உங்களை கடிக்க வருது இருட்டுல. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த நாய் கடிக்க கூடாதுன்னா அது வர்றதுக்கு முன்னாடியே ஒண்ணு நீங்க ஓடணும், இல்லைன்னா திருப்பி அடிக்கணும். ஆனா திருப்பி அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதோ கையில அது வந்து கல்லு கில்லு எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க. இதெல்லாம் ஒரு கற்பனைக்காக சொல்றேன், ஒரு சில விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, வேற வழி இல்லாம அது பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடலாம்னு சொல்லி வேகமா ஓடுறீங்க.
அது உங்களை துரத்திக்கிட்டே தான் வருது. உங்களால முடிஞ்ச வரையிலும் வேகமா ஓடுறீங்க. ஓடி ஒரு வழியா உங்க வீட்டுக்கு உள்ள வந்துட்டீங்க. வந்து வெளியில கேட்டு, காம்பவுண்ட் கேட்டையும் உள்ள மூடிட்டீங்க, உள்ள வர முடியாம. அந்த படபடப்புல கேட்டு டபால்னு மூடுற சத்தம் கேட்ட உடனே வீட்டுல இருக்கிற உங்க மனைவி வந்து உடனே என்ன அது கேட்டு சத்தம் கேட்குது, வெளியே வந்து எட்டி பாக்குறாங்க. நீங்க அங்கிருந்து ஓடி வந்த வேகத்துல உங்க மூச்சு அப்படியே மேலும் இங்க இருக்குது. உடனே பதவி போய் உங்க மனைவி கேக்குறாங்க, ஏங்க என்னாச்சுங்க, என்னாச்சு, ஏன் ஏன் இப்படி ஓடி வரீங்க, ஏன் இப்படி மூச்சு வாங்குதுன்றாங்க. நீங்க என்ன நடந்ததுன்னு உடனே உங்களால சொல்ல முடியுமா? அவங்க கேக்குறாங்க, மூச்சு அப்படியே மேலும் கீழே இறைச்சிக்கிட்டு இருக்குது, என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. நீங்க இப்ப என்ன நடந்ததுன்ற கதையை உங்களுக்கு சொல்ல முடியுமா? முடியாது. எப்ப முடியும்? இந்த சுவாசம் தான் கொஞ்சம் அடங்கின பின்னாடி தான். அடங்கி அது ஒரு நார்மலா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களாலே வெளியே சொல்ல முடியும். இதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு ஆன்மீக அறிவியல் இருக்கு. என்னன்னா, மனதில் உள்ள விஷயங்களை நீங்க வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும், அதே மாதிரி இப்ப நீங்க மூச்சு அப்படியே சுவாசம் வாங்கிட்டே இருக்குது. நான் வந்து சில விஷயத்த வந்து சொல்றேன் உங்ககிட்ட. நீங்க அப்படி மூச்சு வாங்கிட்டீங்க, நான் ஏதாவது உங்களுக்கு விஷயத்த சொன்னேன்னா அதை உங்களால உங்களுடைய கான்சென்ட்ரேட் ஃபுல்லா மூச்சு திணறுல தான் இருக்கும் இல்லையா, நான் சொல்றதை காதுல வாங்குறதுல உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. உண்மையா பொய்யா? உங்களுக்கு மூச்சு அடைக்கிறதுலாம் உங்க பிரச்சனை ஃபுல்லாவே. இப்ப அந்த மூச்சை வந்து எப்படியாவது நார்மல் கொண்டு வந்து நீங்களே ட்ரை பண்ணீங்க, கொஞ்சம் இழுத்து மெதுவா இது பண்றதுக்கு அதை நார்மல் கொண்டு வரதுக்கான முயற்சியும் நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. அதுலதான் நீங்க ஈடுபட்டு இருப்பீங்க. நான் சொல்ற ஏதாவது ஒரு அந்த நேரத்துல ஏதாவது ஒரு அறிவுரை சொன்னதோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்த சொன்னா அதை வந்து சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்க மாட்டீங்க. நார்மல் வந்ததுக்கு அப்புறமேட்டு என்னப்பா சொன்ன, என்ன சொன்ன, உண்மையா பொய்யா? நாம இதுக்கு பின்னாடி சயின்ஸை பத்தி திங்க் பண்றது இல்லை. எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய சுவாசத்தினுடைய வேகத்தின் தன்மையை பொறுத்து அதிகமாக சுவாசத்தினுடைய வேகம் அதிகமா இருக்கும் போதோ அல்லது சுவாசத்தினுடைய வேகம் குறைகின்ற பொழுதோ நீங்கள் சொல்ல வருகின்ற விஷயத்தை நீங்க மனதில் நினைத்ததை வெளிப்படுத்துவதும் அல்லது வெளியிலிருந்து கிரகித்துக் கொள்ளுகின்ற விஷயமாக எதா இருந்தாலும் அது சுவாசம் வேகமாக நடைபெறுகின்ற பொழுது ரெண்டுமே புரிஞ்சிக்க முடியாது. இப்ப சுவாசம் வந்து நார்மல் ஆனதுக்கு அப்புறம் புரியும். நான் அதே சுவாசம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா நிச்சயமாக இன்னும் கொஞ்சம் அதிகமா இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும். இதாங்க சயின்ஸ். இப்போ பிராணாயாமம் ஏன் இது ஆன்மீக பயிற்சிக்குள்ள இருக்கு? ஏன்னா நிறைய நான் டைம் எடுத்துக்கிறது உங்களுக்கு சுருக்கமா புரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னும் சில இதுல வந்து ஆபத்துக்கள் என்னன்றத விஷயம் தெரியாம பண்றது வந்து நம்ம அடுத்த வகுப்பினுடைய இதில் வந்து ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிடுவேன். சரி, இப்போ ஒரு ஆன்மீக சாதகன் ஏன் இதை பயிற்சி பண்றான் அப்படின்னா, ஒரு ஆன்மீக சாதகன் தியானத்துல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நான் பிரம்மனுடைய சொரூபம், இது நான் இல்ல, நான் 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 என்ற அகந்தை அதான் மனதில். நான் சொன்னல, மனதில் ஏன் அது ரிஃப்ளெக்ஷன் தெரியல, அந்த பூனுடைய இது தெரியலன்னா, இங்க மனசுல வந்து அழுக்கு எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியாது. இந்த டஸ்ட்ன்றது என்னன்னா, நான் என்பதுதான் டஸ்ட். நானு நினைச்சிருக்கிறது யார்? நீங்க முதல்லயே நான் கேட்டல, நானும் சொன்னேன், எங்க இருந்து கொண்டு வந்த? இல்ல, நானும் சொல்றது உங்க மைண்டு. இந்த மைண்டை நீ யாருகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த? என்னதுன்னு சொல்ற. அடுத்து நீங்க ஏதாவது மைண்ட் ஏதாவது சொல்லுது, அதை செய்யுது, நான் தான் செய்யறேன்னு அது உங்க மைண்டு தான் சொல்லுது. இங்கதான் குறைபாடு. இந்த குறைபாடு இந்த மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன் பிளேட்டு அதுலதான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது. அந்த ரிஃப்ளெக்ஷன் இல்லாம போயிடுச்சுன்னா, அந்த மனம் என்ற அந்த பூனுடைய ரிஃப்ளெக்ஷன் காட்டுறதுக்கு கண்ணாடி இல்லைன்னு வச்சுங்க. அப்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து எந்த இதுல இருந்து அந்த கதிர்கள் வந்து இங்க வந்துச்சோ அந்த கதிர்கள் திரும்பவும் அதுக்குள்ளாரே போயிடும் இல்லையா, ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. அப்போ இந்த மனம் என்ற ஒன்று இருக்கின்ற வரையில அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து அதை நோக்கி வந்துகிட்டு இருக்கும். அதுல இருக்கிற அழுக்கு தான் அந்த நான் என்ற உணர்வு. நான் என்ற உணர்வு என்னதுன்ற உணர்வு. இந்த வேலை என்னுடைய வேலை, நான் செஞ்சது. சொல்றோமா இல்லையா? அதனாலதான் வள்ளுவர் என்ன சொன்னாருங்க,
யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும். எந்த ஒரு மனிதன் நான் என்ற அந்த அகந்தையும் என்னுடையது என்ற பற்றையும் விட்டு ஒழிக்கின்றானோ, செருக்கை அறுக்க வேண்டும் சொல்றார், அறுத்தெறினும் சொல்றார். அந்த அறுத்தெறிகின்ற வேலைதான் நான் என்பதும் எனது என்பதும் எதுவுமே உங்களுக்கு இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை. என்னதான் உங்களுக்கு சொன்னீங்க அத்தனையும் விட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் அது யாருக்கு சரியாது. நீங்க வேணா எனக்கு அப்புறம் என் வைஃப் என் பிள்ளைங்க என்ன அடுத்த நிமிஷம் அது யாருக்கு போகுதுன்னு தெரியாது, உன் பிள்ளை என்ன பண்ணணும்னு தெரியாது. அதெல்லாம் யாரும் எதுக்கு சொன்னல. அடுத்தது அவ வச்சுட்டு இருப்பான், அதை விட்டு அவ போயிட்டே இருப்பான். அப்போ இதுதான் நிதர்சனம். இந்த உண்மையை மனிதன் புரிந்து கொண்டு எதுவுமே என்னுடையது அல்ல, நான் என்பதே நான் அல்ல, இங்கே இதுக்குள்ள இருக்கிறது அவனுடைய பிரதிபலிப்பு தான் இருக்கிறது. ஆகவே நான் என்ற இன்றை இறைவா, இது நான் என்ற இந்த கொடுமையை என்னிடத்திலிருந்து நீக்கிவிடு, இது நான் அல்ல நீயே இருக்கின்றாய் என்ற அந்த இதுதான் தன்னை அறிகின்ற ஞானம். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று வள்ளல் பெருமான் பார்வை. அவ சாதனா இந்த தியானத்தை செய்கின்ற ஒரு சாதகன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், நான் என்றதை அழிக்க முயல்கின்றான். நான் என்பது பிரம்மத்தினுடைய ஒன்று என்பதை உணர்கின்றான். அப்போ இந்த உணர்வு என்கின்ற பொழுது பல இடையூறுகள், இதை பயிற்சி செய்கின்ற பொழுது எண்ணற்ற எண்ணங்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கு. அவனுக்கு மனம் ஒருமுகம் அடையல. அப்போ இந்த மன ஒருமுகப்படுவதற்கு உங்களுடைய மனம் என்பது சஞ்சலப்படாம, எப்ப நிறைய எண்ணங்கள் வருதோ அப்ப மைண்டினுடைய சுவாச இதானது இங்க சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்காது. நிறைய விஷயங்களை திங்க் பண்ண உங்களுடைய சுவாசமே அதிகமாகும். ப்ரெஷர் அல்ல, தாட்டினுடைய ப்ரெஷர். அப்போ இங்க ஆன்மீக ஒரு இதுல எப்படி ஒரு அழகான ஒரு சைஸ இந்த யோகிகள் கொடுத்தாங்கன்னா, யார் ஒருவர் இந்த சுவாசத்தை அத நார்மல் ஸ்பீடை விட குறைவாக எப்படி முறையாக செய்வது, அங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, நீங்க பாட்டுக்கு செய்ய முடியாது. அப்படி செய்கின்ற பொழுது, ஏனென்றால் இந்த மூச்சினுடைய வேகம் என்பதும் குறைவாக ஓடுகின்றதும் உங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற எண்ணத்தை அல்லது நீங்கள் நினைப்பதை அது என்ன என்று உணர்வதற்கான அந்த ரியலைசேஷன் சொல்றோம்ல, அந்த உணர்கின்ற இது கூட இந்த நான் முதல்ல சொன்னேன், மூச்சு உள்ள வருது அடுத்து வெளியே போகுது, நடுவுல ஒரு கேப் இருக்குன்னு சொன்னேன். உங்களுடைய அந்த சுவாசத்தினுடைய வேகத்தை குறைக்கின்ற பொழுது இங்கிருந்து உள்ள வந்தது வெளியில போறதுக்கான அந்த மாற்றம் ஏற்படுவதற்கு நடுவில் இருக்க அந்த இடைவெளியானது ஆரம்பத்தில் நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகிறது, இடைவெளி அதிகமாகிறது. இது சயின்ஸ் தானே. அந்த இடைவெளி நேரத்துல தான் நீங்க புரிந்து கொள்ளுகின்ற விஷயமே நடைபெறுது. மூச்சு உள்ள போகும்போதில்ல வெளியே போகும்போதில்ல, அது ஒரு செகண்டா இருக்கலாம், பிராக்ஷன் ஆஃப் செகண்டா இருக்கும். அந்த நிமிஷ நேரத்துல மனம் அதை உணர்கிறது, விஷயத்தை கிரகிச்சுக்கிறது, அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகின்ற விஷயமே அந்த கேப்ல தாங்க நடைபெறுகிறது. இது மைண்டினுடைய சயின்ஸ். இது உங்களுக்கு புரிய எனக்கு தெரியாது, ஆனா இதுதான் உண்மை. ஒரு விஷயத்தை நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்கன்னா, அந்த உள்ள மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கும் அடுத்தது வெளியில் ஓடுறதுக்கும் நடுவுல ஒரு மாறுகின்ற அந்த இது இருக்கு இல்லையா, இங்கிருந்து அடுத்ததுக்கு மாறுவதற்கு உள்ள ஒரு கேப் இருக்கு. அந்த இடைவெளியில தான் நீங்க அர்த்தத்தையே புரிஞ்சுக்கிறீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்வதா இருந்தாலும் சரி, கேட்பதாக இருந்தாலும். அப்ப யார் ஒருவர் இந்த இடைவெளியை நீங்க அதிகரிக்க கத்துக்கிறீங்களோ, அப்போ நீங்க புரிந்து கொள்ளுகின்ற விஷயத்தையும் நீங்கள் சொல்லுகின்ற விஷயத்தையும் நீங்க அழகாக தெளிவாக நீங்க உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆன்மீக சாதகன் எதை அவருடைய மனதில் நினைச்சிருக்கா, நான் அவன்தான் என்பது சும்மா சொல்லிட்டு இருக்கிற வேகமா நடைபெறாம நீங்க அதை ஸ்லோ டவுன் பண்ணி அந்த பிரம்ம சிந்தனையிலே தான் அது நடைபெற்றாக வேண்டும். அதுக்குதான் பிராணம். இதுக்கு ஒரு ஸ்லோகமும் இருக்கிறது. நாம அதை அந்த ஸ்லோகத்தையும் பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு எப்படி இதை செஞ்சாகணும், இதை நீங்களா செய்யணுமா, ஏதாவது புத்தகத்துல பார்த்து செய்யணுமா, இது ஆன்மீக பயிற்சியில வருது. ஆன்மீக பயிற்சி என்பது குருவினிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். அது அஷ்டாங்க யோகத்துல வைத்தது என்றால் அது குருவத்துல தான் கற்றுக்கணும். இன்னைக்கு அதை வெளியே எடுத்துக்கிட்டு மூச்சு பயிற்சி என்று அதை யாருக்கோ சொல்லி கொடுத்து எதுக்கோ சொல்லி கொடுத்து பணமாக்கி கொண்டிருக்கிறார்கள், மகாபாதகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இறைவனிடத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்காது,
அவர்கிட்ட போய் இதை கத்துக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு நினைக்கிறது தீர்வு கிடைக்காது. அதுக்கு பதிலாக என்னென்ன விதமான ஆபத்துகள் வரும் என்பதையும் நம்ம அடுத்த வகுப்புல இதனோட கண்டினியூஷன் பார்க்கலாம். பிராணாயாமத்தை. சரிங்களா? நன்றிங்க ஐயா. நன்றியா. நன்றிங்க ஐயா. மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். Thank you, Anna. Very informative. Thank you.